தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் சிரியா நாட்டிற்கு பயணம் புரிந்துள்ளார். பிரான்சில் அவசரகால காலநிலை சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று விஞ்ஞானிகளும் சுற்றுச்சூழல் நிபுணர்களும் அரசை வலியுறுத்துகின்றனர். பிரான்ஸ் முழுவதும் 61 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு பிரான்சின் பிரனே ஒரியோந்தல் மாகாணத்தில் பரவியுள்ள பாரிய காட்டு தீயினால் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சில் மரீன் லு பென்னின் அரசியல் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் நாள் ஜூலை 7. பிரான்ஸ் அரசியலில் முக்கிய திருப்பமாக ஜோதா பாதலா ரசம்பிளமோ நேஷனல் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் ஆவாரா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேயும் அலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் சிரியா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மேக்ரான் மேற்கத்திய ஐரோப்பிய தலைவர்களில் முதல் முறையாக சிரியாவுக்கு பயணம் செய்துள்ளார். 2024 அசாத் ஆட்சிக்கு பின்னர் உருவான புதிய அரசாங்கத்துடன் உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பும் முக்கிய அரசியல் முயற்சியாக
மேக்ரோனின் சிரியா பயணம் பார்க்கப்படுகிறது. மேக்ரோ செவ்வாய்க்கிழமை வரை சிரியாவில் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்படுகிறது. சுதந்திரமான பல்வகை சமூகங்களை கொண்ட சிரியா உருவாக வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக உள்ளது. சிரியா 2011 முதல் நீண்ட உள்நாட்டு போர் காரணமாக 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடுமையான பொருளாதார அழிவு ஏற்பட்டிருக்கிறது. சிரியா சர்வதேசத்தால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது புதிய தலைவர் அஹ்மத் அல் சாரா தலைமையில் நாடு மீண்டும் சர்வதேச உறவுகளை மேம்படுத்த முயல்கிறது. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டங்கள், பிரான்ஸ் நிறுவனங்களின் முதலீடுகள், மத மற்றும் இன சிறுபான்மையினரின் பாதுகாப்பு, ISIS எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்பனவற்றில் மேக்ரோ கவனம் செலுத்துகிறார். மேக்ரோனுடன் பல பிரான்ஸ் நிறுவன தலைவர்கள் சென்றுள்ளனர். CMA CGM கப்பல் போக்குவரத்து நிறுவனம், டோட்டல் எனர்ஜி எரிசக்தி நிறுவனம் இவற்றின் தலைவர்கள் மேக்ரோனுடன் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேக்ரோனின் இந்த பயணம் துருக்கி சிரிய அரசை ஆதரிக்கிறது. இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறது. குர்திஸ் பிரச்சினை இன்னும் தீரவில்லை. ISIS எதிர்ப்பு கூட்டணி செயல்படுகிறது. ஆகிய மிகவும் சிக்கலான சூழலில் அமைந்திருக்கிறது. மேக்ரோனின் இந்த பயணம் சிரியாவை மீண்டும் சர்வதேச அரங்கில் இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகவும், அதே நேரத்தில் பிராந்திய அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய தூதரக நகர்வாகவும் கருதப்படுகின்றது. பிரான்சில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அவசரகால காலநிலை சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பல விஞ்ஞானிகள் மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் அரசை வலியுறுத்தி வருகின்றார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் பிரான்சில் கோடைகால வெப்ப அலைகள் அதிகமாகவும் கடுமையாகவும் ஏற்பட்டுள்ளன. தெற்கு பிரான்ஸ் போன்ற பகுதிகளில் பெரிய அளவிலான காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்து மக்கள் வெளியேற்றம் நடைபெறுகிறது. ஒருபுறம் கடும் வறட்சி, மறுபுறம் திடீர் வெள்ளம் என காலநிலை அசாதாரணமாக மாறுகிறது. உலக வெப்பமயமாதல் 1.5 பாகை செல்சியஸ் வரம்பை மாறாமல் தடுக்க உடனடி சட்ட நடவடிக்கை தேவை என்று இந்த காரணங்களை நிபுணர்கள் முன்வைத்துள்ளனர். இந்த அவசரகால காலநிலை சட்டம் ஒரு சிறப்பு சட்டமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கிறார்கள். கார்பன் உமிழ்வை வேகமாக குறைக்கும் கட்டாய நடவடிக்கைகள், எரிசக்தி மாற்றம், பசுமை ஆற்றல், நகர திட்டமிடல் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள், கடுமையான காலநிலை பேரிடர் தயாரிப்பு திட்டங்கள் இதில் உள்ளடங்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அரசு ஏற்கனவே சில காலநிலை நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும், விஞ்ஞானிகள் அவை போதவில்லை என்றும், அவசர சட்டம் இல்லாமல் காலநிலை நெருக்கடி கட்டுப்பாட்டை இழக்கலாம் என்றும் எச்சரிக்கின்றனர். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓ த்ரூ வியூ.
பிரான்ஸ் முழுவதும் 61 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் பிரான்சின் 61 மாவட்டங்கள் வெப்ப அலை காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை 16 மாவட்டங்கள் மாத்திரமே செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் செவ்வாய்க்கிழமைக்கு மேலும் 45 மாவட்டங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதால் மொத்த எண்ணிக்கை தற்பொழுது 61ஆக உயர்ந்துள்ளது. திங்கட்கிழமை எச்சரிக்கையில் உள்ள பகுதிகள் பெரும்பாலும் தென் பிரான்ஸ் மற்றும் மேற்கு பிரான்ஸ் பகுதிகளை சேர்ந்தவை. இந்த விரிவாக்கம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை நிலவும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. அதிகாரிகள் இது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் விடுத்துள்ளனர். முதியவர்கள், குழந்தைகள், உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டும். அதிக கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்களில் குறிப்பாக போதிய அளவு தண்ணீர் அருந்த வேண்டும் என்றும், நண்பகல் நேரத்தில் வெளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், குளிர்ச்சியான இடங்களில் தங்க முயற்சிக்க வேண்டும் என்றும், தனியாக வசிக்கும் முதியவர்களின் நலனை உறவினர்கள் மற்றும் அயலவர்கள் விசாரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வாரத்தின் நடுப்பகுதி வரை பிரான்சின் பல பகுதிகளில் 35 பாகை செல்சியஸ் முதல் 40 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு பிரான்சின் பிரெனே ஒரியோந்தல் மாகாணத்தில் பரவியிருக்கும் காட்டு தீ காரணமாக அங்கிருந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவர்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இது நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த தீ அனர்த்தத்தில் இதுவரை சுமார் 11,366 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு எரிந்துள்ளது. பலத்த காற்று வீசுவதால் தீ வேகமாக பரவி வருகிறது. திங்கள் காலை நிலைமை மீண்டும் மோசமடைந்தது. தீயை கட்டுப்படுத்தும் போராட்டம் மீண்டும் தீவிரமாக தொடங்கப்பட்டுள்ளது என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரன் நுனேஸ் தெரிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு விமானங்கள் தொடர்ந்து வானில் இருந்து தீ தடுப்பு திரவத்தை தெளித்து வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் சைப்ரஸ், ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் இருந்து 4 தீயணைப்பு விமானங்களை உதவிக்காக அனுப்புவதாக அறிவித்திருக்கின்றது. அண்டை நாடான ஸ்பெயினின் 5,436 ஏக்கருக்கும் அதிகமான இயற்கை காடுகள் தீயில் சேதமாகியுள்ளன. மேலும் கெஸ்தெலோ மாகாணத்தில் உள்ள சியரா எஸ்பாடோ தேசிய பூங்காவிலும் காட்டுத்தீ காரணமாக சுமார் 500 பேர் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த வாரமும் தென்மேற்கு பிரான்சில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். மழை பெய்யும் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதால் மேலும் காட்டு தீகள் உருவாகும் அபாயமும் நீடிக்கின்றது. காலநிலை மாற்றம் காரணமாக ஐரோப்பா உலகின் மற்ற பகுதிகளை விட 2 மடங்கு வேகமாக வெப்பமடைந்து வருகின்றது. இதன் விளைவாக கடுமையான வெப்ப அலைகள், நீர் பற்றாக்குறை என்பனவற்றுடன் காட்டுத்தீ அபாயங்களும் அதிகரித்து வருகின்றன. தெற்கு ஐரோப்பா முழுவதும் காட்டுத்தீ பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெப்ப அலைக்கு பின் உருவான துப்பாக்கி வெடித்தூள் போன்ற அபாய நிலை காரணமாக பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகல், கிரீஸ் ஆகிய நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் டூர் டு பிரான்ஸ் போட்டியின் ஒரு கட்டத்தில் பார்வையாளர்கள் அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளது. தெற்கு ஐரோப்பா முழுவதும் பரவிய இந்த நிலைமை காரணமாக போர்த்துகல், ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகளில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றார்கள். வலுவான காற்று காரணமாக தீ மேலும் பரவக்கூடும் என்றும், இந்த வாரத்தில் வெப்பநிலை மீண்டும் உயரும் என்றும் வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் மரின் லூபென்னின் அரசியல் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் நாள் ஜூலை 7 செவ்வாய்க்கிழமை. ஆளும் தரப்பு, எதிர்க்கட்சிகள் என யாவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்பார்த்துள்ளன. பிரான்ஸ் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளுமோன் நேஷனல் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் மரின் லூபென்னா ஜோதா பாதல்லாவா என்பதை பிரான்சின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜூலை 7 பிற்பகல் 1:30 வெளியிடும் தீர்ப்பு முடிவு செய்ய உள்ளது. பிரான்சின் தீவிர வலதுசாரியான மரின் லூபென்னின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு அமையவுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர் போட்டியிட முடியுமா என்பது குறித்த இறுதி முடிவை இந்த தீர்ப்பு பெரிதும் பாதிக்கக்கூடும். பிரான்ஸ் அரசியலில் முக்கியமான ஒரு தருணம் இது. பாரிஸ் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கவுள்ள தீர்ப்பு மரின் லூபென் அவர்களின் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடும். இந்த வழக்கு ரசம்பிளுமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் தொடர்பான நிதி முறைகேடு குற்றச்சாட்டுக்களை சார்ந்தது. முதல் தீர்ப்பில் மரின் லூபென்னுக்கு பதவி வகிக்க தடை மற்றும் ஏனைய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. அதற்கு எதிராக அவர் மேன்முறையீடு செய்துள்ளார். இந்த செவ்வாய்க்கிழமை 7 நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகிறது. இதன்போது 3 முக்கிய வாய்ப்புகள் உள்ளன. தீர்ப்பு மாற்றப்பட்டால் அல்லது தகுதி நீக்கப்பட்டால் மரின் லூபென் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்பிளுமோன் நேஷனல் கட்சி வேட்பாளராக தொடர முடியும். தேர்தலில் போட்டியிட தடை உறுதி செய்யப்பட்டால் ரசம்பிளுமோன் நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா மாற்று வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்படலாம். சிறை தண்டனை அல்லது மின்னணு கண்காணிப்பு போன்ற நிபந்தனைகள் இருந்தால் சட்ட ரீதியாக போட்டியிட முடிந்தாலும் கூட பிரச்சாரம் செய்வது கடினமாகும் என லூபென் கூறியுள்ளார். ரசம்பிளுமோன் நேஷனல் கட்சி இந்த தீர்ப்பை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. ஏனெனில் இந்த முடிவு ஒரு தனிநபரின் அரசியல் எதிர்காலத்தை மட்டுமல்ல, 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலின் அரசியல் சமநிலையும் மாற்றக்கூடியது என்று கருதப்படுகின்றது. லூபென்னுக்கு இந்த தீர்ப்பு அவரது 4வது குடியரசுத் தலைவர் வேட்பாளர் முயற்சியின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான அரசியல் தருணமாக இருக்கின்றது. பிரான்ஸ் அரசியலில் முக்கிய திருப்பமாக ஜோதா பாதலா ஜூலை 7 நீதிமன்ற தீர்ப்பின் பின்னணியில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளுமோன் நேஷனல் வேட்பாளராக மாற வாய்ப்பு உள்ள நிலையில் இருக்கிறார். இந்த நிலை உருவாகுவது அவரது தலைவர் மரின் லூபென்னின் மேன்முறையீட்டு வழக்கின் முடிவை பொறுத்ததாகும். லூபென் மீது
ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதி மோசடி குற்றச்சாட்டு உள்ளது. அவர் முன்பு 5 ஆண்டுகள் அரசியல் தடை பெற்றுள்ளார். இந்த மேன்முறையீட்டு தீர்ப்பு அவரை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்குமா என்பதே கேள்வி. அவர் தடை செய்யப்பட்டால் ஜோதா பாதலா உடனடியாக வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.